நமது இணைப்பில் பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கார். அவரிடம் நம்முடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தொல் திருமாவளவரின் சந்திப்பு ஒரு வார காலமாக எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? மதிப்பிற்குரிய சகோதரர் தொல் திருமாவளவனுடைய எண்ணம், நோக்கம், செயல் என்ன என்பது ஒரு மிகப்பெரிய பூடகமாகவே கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக அணியிலே ஒரு பொது தொகுதி எதிர்பார்த்தார். 2 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி. அப்போதே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அதிருப்தி, கோபம் திருமா உட்பட அனைவருக்குமே இருந்தது. கூடுதலாக ஒரு தொகுதி, பொது தொகுதி கிடைக்கவில்லை என்கிற ஆதங்கத்துல தான் அறிவாலயத்துல அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இட பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு நியமிக்கப்பட்ட அறிவாலயத்தில் இருக்கிற மூத்த திமுக நிர்வாகிகள் அமர்ந்து விடுதலை சிறுத்தைகளை எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடத்துகிறோம், இப்ப வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொண்டு போனார் திருமாவளவன் அந்த காலகட்டத்தில். அதன் பிறகு திமுகவினருடைய செயல்பாடுகள், திமுகவினுடைய ஆட்சியின் செயல்பாடுகளை ஆங்காங்கே விமர்சித்தார்கள் விடுதலை சிறுத்தைகள். குறிப்பாக ஒரு 200க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்வதற்கான ஒரு லிஸ்ட் வந்தபோது விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அதனுடைய தலைமை நிர்வாகிகளில் ஒருவரான சகோதரர் வன்னியரசு அரசுக்கும் காவல்துறைக்கும் எதிராக ஒரு கடுமையான அறிக்கையை, கண்டன அறிக்கையை வெளியிட்டார். தலித் இளைஞர்களை திட்டமிட்டு அவர்கள் கைது செய்கிறார்கள், இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல இவங்க நிர்வாகிகள் போடுற போது ஆட்சி அதிகாரத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற கருத்தாக்கம் பரவலாக விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் பேசப்பட்டதுங்கிறது நம்ம பார்த்தோம். தொடக்க காலத்துல விடுதலை சிறுத்தைகள் நீங்க திமிரி எழு திருப்பி அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீராவேசமாக தீரமாக வந்தார்கள். இப்ப என்னன்னா, அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரத்தை வெல்வோம், இந்த கான்செப்ட் தான் இப்ப அவங்க திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளுடைய பயணமாக இருக்கிறது. அதை நோக்கிய பயணத்துல அரசுக்கு எதிரான, அரசினுடைய மிக முக்கிய வருவாய் வரக்கூடிய டாஸ்மாக் மீது கை வச்சு ஒரு மாநாட்டை நடத்தினாரு. அப்பதான் கடந்த ஒரு வாரம் 10 நாளா திமுகவுக்கு எதிராக செயல்படுகிறார்களா, எச்சரிக்கை விடுக்கிறார்களா அப்படிங்கிற பேச்சு பரவலாக இருந்தது. இந்த நிலையில் இன்று திருமாவளவன் அவர்கள் திமுக தலைவரை சந்தித்து நிச்சயமாக ஒரு தன்னிலை விளக்கத்தை, சமாதான பேச்சை நிச்சயம் பேசி இருப்பார். ஆனால் கூட எதிர்வரும் 2026 தேர்தலில் மிக அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும், அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்கிற எண்ணம் திருமாவளவன் உட்பட விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அது அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவர்களுடைய போக்கு, திமுகவின் அணுகுமுறையை பொறுத்துதான் நமக்கு தெரிய வரும். சகோதரி, இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.